பாஜக மறைமுகமாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்பது மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. முன்னாடி இருந்த அதிமுக இப்ப இல்ல. புதிதாக வருகிற அரசியல் கட்சிகள் சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அது சீட்டா மாறி வெற்றியா அமையாதுன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். ரீல்ஸ பார்த்தா லைக் போடுங்க, ஓட்டு போடுறதுனாக்க திராவிட முன்னேற்றம் காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க. ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாள்ல இன்னைக்கு வராரு கன்னியாகுமரிக்கெல்லாம் வராருல்ல. 3 தொகுதியில நீங்க பிரச்சாரம் பண்றாரு. தேர்தல் நல்லா போயிட்டு இருக்கு, கூட்டணி ஒற்றுமையா இருக்கு, பெரிய கூட்டணி. முதலமைச்சருடைய இமேஜ் நல்லா இருக்கு. முதலமைச்சரை ஒரு ஸ்டேட்ஸ்மனா மக்கள் பாக்குறாங்க. இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று விரும்புறாங்க. பாஜக மறைமுகமாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்பது மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. புதிதாக வருகிற அரசியல் கட்சிகள் சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அது சீட்டா மாறி வெற்றியா அமையாதுன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். அதனால மக்கள் அதுல ஓட்டு போட்டு அதுல வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற உணர்வும் நிறைய பேருக்கு வருது. சரியா சொன்ன மீனாட்சி. எடப்பாடி நாங்க யாருக்கு அடிமை இல்ல, அவங்க அடிமை இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அவங்க நடத்தையே நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க கட்சியில இருக்கிற சின்ன பஞ்சாயத்தை தீக்கணும்னா கூட அவங்க டெல்லிக்கு தானே போறாங்க. அதனால அவங்களால இனிமே சுயமாக எந்த முடிவும் எடுக்க முடியல. ரெண்டாவது நிறைய சட்டங்களை பாஜக கொண்டு வராங்க. அதுக்கு எதிர்த்து சொல்றதே இல்லையே. இப்ப கூட இந்த தொகுதி மறுசீரமைப்பு வந்துன்னா தமிழ்நாட்டுக்கு பெரிய பாதகம் வரும். அதற்கு எதிர்த்து அதிமுக சொல்றதுல FCRA சட்டம் கொண்டு வருவாங்க. அதை சிறுபான்மை மக்களை அச்சுறுத்துவதற்காக அதை எதிர்த்து சொல்வது கிடையாது. ஒரு தருணத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க பாஜக எடுக்கிற எந்த ஒரு முடிவும் தமிழ்நாட்டுக்கு விரோதமான முடிவா இருந்தாலும் அதுக்கு எதிர்ப்பு அதிமுக சொல்றது கிடையாது. அவங்க கட்சியிலயும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா டெல்லியில போய் தான் அவங்க அந்த தீர்த்துக்கிறாங்க. முன்னாடி இருந்த அதிமுக இப்ப இல்ல. அதிமுக பெரிய கட்சி, அந்த சின்ன இருக்குன்றதான் ஏத்துக்கிறேன். ஆனா அந்த முன்னாடி இருந்த ஆளுமை இன்னைக்கு இருக்கிற அதிமுகவுக்கு கிடையாது. தெரியல, அவர் மறைமுகமாவா நேரடியா இருக்காரு. அவர் ஏதாவது பேசினா தானே எனக்கு தெரியும். அவர் எதுவும் பேசுறதே இல்லையே. அவர் பேசினா தானே எனக்கு என்ன நினைக்கிறாரு தெரியும். அவர் வராரு, கையாசிக்கிறாரு, போறாரு ஒழிய அவர் எந்த ஒரு மேடையிலயும் இப்ப நான் இப்ப உங்களை பத்திரிகையை சந்திக்கிற மாதிரி நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னா தானே அவர் மனசுல என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியும். எந்த மேடையிலயும் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க, ஸ்கிரிப்ட படிக்கிறாரு ஒழிய அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் பாலிட்டிஷியன். அவரா சுயமாக சிந்தித்து அவருடைய சிந்தனை மூலமாக ஒரு தலைமை தாங்குற மாதிரி தெரியல. பெரிய நடிகர், ஒரு ஸ்டார் பவர் இருக்குன்றதை தவிர அது மட்டுமே எப்படி ஒரு அரசியலுக்கு பத்துன்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. பர்சனல் விஷயத்துக்கு அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. அது பத்தி நான் கமெண்ட்டும் பண்ண போறல. ரெண்டாவது, பர்சனல் லைஃபுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படி இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, சினிமாவை ஒரு என்டர்டைன்மெண்டா பார்க்கணும். அதனால எனக்கு தெரியும் ஒரு செக்ஷன் ஆஃப் சொசைட்டி, குறிப்பாக பெண்கள் இந்த ரீல்ஸ் அதெல்லாம் நிறைய பாக்குறாங்க. அதனால அலுவல ஒரு ஃபேண்டசி அவங்களுக்கு இருக்குன்றது நல்லா தெரியும். அதான் நான் வேடிக்கையா சொன்னேன், ரீல்ஸை பார்த்தா லைக் போடுங்க, ஓட்டு போடுறதுனாக்க திராவிட முன்னேற்றம் காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றேன். நான் வேற ஒண்ணும் இல்லை. ரைட், தேங்க்யூ.